அனைவருக்கும் வணக்கம். 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த 2025ஆம் ஆண்டு கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த வாய்ப்புகளை அதீதமாக கொடுப்பாருங்க. அவருடைய வாகனமாகிய குதிரை எப்படி விரைவாக துள்ளி ஓடுகிறதோ அதுபோன்று உங்களுடைய வாழ்விலும் அனைத்து விதமான பணிகளையும் துடிப்புடனும் செம்மையுடனும் செய்வதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் எண் அதிபதியாக பார்க்கக்கூடிய சூரியன் இந்த 2025ஆம் ஆண்டை மிக சிறப்பான ஆண்டாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நல்ல அருமையான வாய்ப்பை இந்த 2025இல் நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார். இது மட்டுமல்லாது இந்த 2025 என்ற ஆண்டானது 2, 0, 2, 5 இவைகளின் கூட்டுத்தொகையாக 9 கிடைக்கிறது. 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவருடைய ஆதிக்கம் என்பது இந்த 2025ஆம் ஆண்டில் சற்று அதீதமாக பிறப்பதற்கான சூழல் உண்டு. அதே வேளையில் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய ஆளுமையும் முக்கியத்துவமும் தலைமை பண்பும் எதை செய்தாலும் நுணுக்கமாக கண்டறிந்து அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவேதான் 2025ஆம் ஆண்டு மிக அற்புதமாக அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது 2, 0, 2, 5 என்ற எண்கள் வருகிறது. 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 2 முறையும். 5 என்பது புதனை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே அறிவாற்றலையும் மிக தெளிவாக இந்த வருடத்தில் பயன்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றை இயற்கையாகவே மதிநுட்பத்தை வழங்கக்கூடியவர் சந்திரன். அவர் 2 முறையும் அதீத ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமானவராக இருக்கக்கூடியவர். வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன். இந்த 2 கிரக நிலைகளுமே இந்த 2025ஐ கட்டமைக்க போகின்றன. இவை அனைத்தின் கூட்டுத்தொகையும் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக இருக்கக்கூடிய செவ்வாயை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் மற்றும் நிலத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்திலும் புரட்சி பெறக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைவாக கிடைக்குங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை, ஆபரணத்துறை போன்றவற்றில் மிக அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த 2025ஆம் ஆண்டில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் செம்மையாக செய்வதற்கான முதன்மையான யோகமும் இந்த 2025ஆம் ஆண்டில் மிக சிறப்பாக அமைய போகிறது. எனவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக தங்களுடைய பெயரில் சொந்தமாக நிலம், ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு வகையில தொழில் சார்ந்த பணிகளில் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை சரியாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நல்ல வரன் இல்லம் தேடி வரும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் எளிதில் உங்களை தேடி வருங்க. இல்லத்தில் இருப்பவர்களின் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சி மிக சிறிதாக இருந்தாலும் கூட பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அக்கம் பக்கத்திடம் இருப்பவர்களின் நட்பு அதிகரிக்குங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான
இன்னல்களை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். எதிர்பார்த்தபடியே விருப்ப இடமாறுதல், உத்தியோக ரீதியாக பல அதிரடியான சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த ஆரோக்கிய தொல்லை முற்றிலும் விலகுங்க. பங்குதாரர் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட தொழில் துறையில் அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. புதியவர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக எடுத்து காட்ட போகிறது. அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு எளிதில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இங்கு பணிபுரிவதை விட வெளிநாட்டில் சில எளிய வேலைகளை செய்வதன் மூலமாக கூட பல மடங்கு வருமானத்தை உயர்த்த முடியும் என்ற முயற்சியில் நீண்ட நாட்களாக தோல்வியை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பான வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும். இடமாறுதல், தொழில் மாறுதல் மற்றும் பல்வேறு வகையான விருப்ப மாறுதல்களையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திக்கலாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சுமூகமான சூழல் விரைவாக கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும். மூலப்பொருட்களின் விலையில் அதிரடியான மாற்றம் இருந்தாலும் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த பணிகளிலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகளிலும் தொய்வு இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் விரைவாக கிடைக்குங்க. இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும். நீண்ட நாட்களாக தீர்வு காண முடியாமல் இருந்து மன வருத்தத்தையும் வேதனையையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயம் ஒரு முடிவுக்கு வருங்க. வருமானம் திருப்திகரமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் எதிர்பார்ப்பதை கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை இந்த தருணத்தில் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ஆடம்பர செலவுகளை மேற்கொண்டாலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாது. எனவே மிக சிறப்பான அங்கீகாரம் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் 1, 10, 19 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பிறந்த சூரியனின் ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் எதிர்பாராத நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக இந்த 2025 நிச்சயமாக அமையும். மேலும் இந்த 2025ஆம் ஆண்டை மிக சிறந்த ஆண்டாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து தொடர்ந்து 9 வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக 2025 உறுதிப்படுத்துகிறது.